इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् पापानां शान्तानां पीतराजिनां मुक्षूणाम् अपेक्ष्योऽयम् आत्मबोधो विधीयते बोधोऽन्यसाधनेभ्यो हि साक्षात् मोक्षैकसाधनम् पातस्य वह्निवज्ञानम् विना मोक्षो न सिद्ध्यति अविरोधितया कर्म विद्यां विनिवर्तये विद्या अविद्यां विहन्त्येव तेजस्विरसंभवते परिच्छिन्न इव अज्ञानात् तन्नाशे सति केवलः स्वयं प्रकाशते हि आत्मा मेघापाये अंशुमान्व क्वालिफिकेशन्स பத்தி சொன்னோம். சமதமாதி சட்க சம்பத்தி யாருக்கு இருக்கோ நித்யாநித்திய வஸ்து விவேகா இக அமுத்திரார்த்த பலபோக விராகா சமாதி சட்க சம்பத்தி முமுட்சுத்துவம் அப்படின்னு அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னாக்க விஷயம் அதிகாரி பிரயோஜனம் சம்பந்தம். அதே மாதிரி சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொன்னாக்க இந்த நித்யாநித்திய வஸ்து விவேகம் ரொம்ப முக்கியம். விவேகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், நல்ல சாந்தியாதி குணங்கள்லாம் இருக்கணும். சமதமாதி குணங்கள் மைண்ட் கண்ட்ரோல், சென்ஸ் கண்ட்ரோல், சீரோஷ்ண சுகதுக்கத்துவம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற ஸ்வதர்ம அனுஷ்டானம், அத்தியந்த ஸ்ரத்த வேதாந்தத்திலையும் குருகிட்டே அத்தியந்த ஸ்ரத்தை இருக்கணும். அதுக்கப்புறம் சமாதானம், ஒன் பாயிண்டட் அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு அதை ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். கடைசியா மோட்சமே போயார், எனக்கு மோட்சத்தில் மோட்சம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு இச்சை இருக்கணும். அதுக்கு வேதாந்த சாரத்துல அவர் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நிச்சயம் வெறுமை எனக்கு மோட்சம் கிடைச்சா இருந்தா போதாது, ஒரு தலைமுடியில நெருப்பு போட்டுட்டேன்னா எப்படி ஓடி போய் ஒருத்தன் தண்ணியில குதிப்பானோ அப்படி ஒரு ஆசை வரணும், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட தீவிரமான ஒரு இச்சைக்கு பேரு மோட்ச இச்சைன்னு பேரு. அது இருக்கிறவன் யாரும் அவன் முமுட்சு அப்படின்னு அந்த அதிகாரத்தை பத்தி சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்தது என்ன சொன்னாரு, இந்த ஆத்ம ஞானத்தை தவிர வேற வழி கிடையாதுப்பா மோட்சத்துக்கு அப்படின்னு சொல்லி ஞானாதேவத்து கைவல்யம், ஞானத்தினாலதான் அந்த மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னாரு. அப்போ கர்மா உபாசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, அது எல்லாம் அதுக்கு எய்டு. அதெல்லாம் இருந்ததே ஆனால் அந்த கரண சுத்தி வரும். சித்தஸ்ய சுத்தயே கர்ம ந வஸ்து உபலப்தியதே வஸ்து சித்தி விசாரேன ந கிஞ்சித் கர்ம கோடிஹி அப்படின்னு ஆச்சாரியானுடைய வாக்கு. என்ன சொன்ன, எத்தனைதான் நீங்க கர்மா பண்ணாலும் அந்த கர்மாவுடைய ரிசல்ட் ஆனது எப்படி இருக்கும்னு கேட்டா இன்ஃபினிட்டான மோட்சம் அதனால கிடைக்காது, ஃபைனைட்டான ரிசல்ட் தான் வரும். ஏன்னா நம்மளுடைய அந்த கரணம் லிமிட்டட், நம்மளுடைய சரீரம் லிமிட்டட், நம்ம பண்ணக்கூடிய காரியங்களும் லிமிட்டடா தான் இருக்கும். இப்படி லிமிட்டடான ஒரு செயல்னால அன்லிமிட்டடான ஒரு மோட்சம் ஆனந்தம்ன்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஃபைனைட் கர்மாவனால ஃபைனைட்டா தான் இருக்கும் ரிசல்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்ற அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன்னாக்க அது என்ன பண்ணும், கர்மான்னா ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், அதுதான் ஆக்ஷன். அது என்ன விதமான விளைவுகள்லாம் அந்த கர்மா கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். ஆப்யம், உட்பாத்தியம், சம்ஸ்காரியம், விகாரியம் அப்படின்னு இந்த கர்மாவுக்கு 4 விதமான விளைவுகள் தான் உலகத்துல பாசிபிள். எந்த கர்மாவா இருந்தாலும் இந்த 4 பேக்கெட்டுக்குள்ள நீங்க போட்டுவிடலாம். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து ஒரு இடத்துக்கு ஒரு தேசத்தை போய் அடையறோம், அது அடைதல் அப்படின்ற ஒரு கர்மா. அப்படின்னா இங்கேருந்து அங்க போனீங்க அவ்வளவுதான். அந்த போகுதல்ன்றது யாரை நம்பி இருக்கு, ஒரு மனிதனை நம்பி இருக்கு, புருஷனை நம்பி இருக்கு, புருஷ வியாபாரத்தை நம்பி இருக்கு. ஒரு உற்பத்தியம், அடுத்தது ப்ரொடக்ஷன், ஒரு பொருள் உண்டாகிறது. ஆனால் என்ன பண்றோம், ஒரு பவுடரை போடுறோம், அதுல இருந்து ஒரு புஷ் ஒண்ணு தயாரிக்கிறோம், அது உண்டா இருக்கு, அந்த பிளாஸ்டிக்ல இருந்து அந்த புஷை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.
இப்படி இருக்கும். இப்படிப்பட்ட பொருள்களும் என்னத்தை அடையும்னாக்க நாசத்தை அடைந்துதான் ஆகணும். எப்போ உண்டாச்சோ அது ஒரு நாள் போக தான் போறோம். ஒரு நாள் அடைதல்னாக்க நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போறோம்னாக்க திரும்பி ஒரு நாள் வந்துதான் ஆகணும். எங்க போறோமோ அங்க வந்துதான் இருக்கான். சொர்க்கலோகமா இருந்தாலும் கீழே புண்ணிய மத்திய லோகம் விசந்தின்னு அங்கேருந்து வரும். ஆக இந்த அடைதல்ன்ற ஒரு கர்மாவனால மோட்சத்தை அடைய முடியாது. கர்மாவனுடைய கெப்பாசிட்டி அதில் போனா திரும்பி வந்துடும். ஃபைனைட்டா தான் அதுக்கு ரிசல்ட் இருக்கும். உற்பத்தியம்னா அதுக்கும் அப்படிதான் ரிசல்ட் இருக்கும். எப்போ உற்பத்தி ஆச்சோ அப்ப நாசம் அடையும். ஒரு நாள் இல்லாமல் போகும், துவம்சமாகும். எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் துவம்சம் ஆகணும் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. கிருதகம் தது அனித்தியம் அப்படின்னு நையாயிகனுடைய வச்சனம். எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அனித்தியம் தான். நித்தியமானது செய்ய முடியாது. நித்தியமானது எப்படி செய்ய முடியாதோ எப்பொழுதும் இருக்கிறதாச்சு அது வராது. சரி, விகாரியம்னு வச்சுக்கலாமான்னா பிரம்ம நிர்விகாரம். விகாரியம் சொல்ல முடியாது. எப்படி பால் தயிராச்சோ அதே மாதிரி ஒரு கர்மாவனால செயல்னால ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா அந்த ரிசல்ட் அந்த பாலுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கோ அதுதான் ரிசல்ட்டுக்கு வரும். விகாரியம்ன்றதுனாலையும் பாத்தீங்கன்னாக்க நிச்சயமான அந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியும், நிச்சயமான மோட்சம் கிடைக்காது. அதனால அதுவும் எதிர்மறல் தான். அதனால அதனாலையும் முடியாது. சம்ஸ்காரியம் அப்படின்னா சம்ஸ்காரம்னா பியூரிபிகேஷன். அதுவும் என்ன, அதுவும் ஒரு சின்ன கர்மா. ஒரு புருஷன வியாபாரத்தை எதிர்பார்க்கிற கர்மா தான். அதுவும் ரிசல்ட் ஃபைனைட் ரிசல்ட் தான். ஆக இந்த கர்மாவனால மோட்சம் என்ற பரம புருஷார்த்தமான அந்த பேரானந்தம்ன்றது உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுப்பா அப்படின்னா எதுனாலதான் கிடைக்கும்னா மோட்சைக சாதனம். மோட்சத்துக்கு ஏக சாதனம். அது என்ன, ஞானத்தினாலதான் கிடைக்கும். ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்று அறியக்கூடிய ஞானத்தினால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மோட்சம்ன்றது. பாக்கி விஷயங்கள்லாம் எல்லாம் அந்த ஞானத்துக்கு உங்களை கொண்டு வந்து அழகா விடுறதுக்கான ஹெல்ப் பண்றது. நம்மளுடைய உபாசனைகளையோ கர்மாக்களையோ நம்ம பண்றதெல்லாம் எங்க வரும்னா உங்களுக்கு இப்படி எல்லாம் யோசிக்க வச்சு நம்மளை கொண்டு போய் வேதாந்தத்துல இறக்க போறது. அதுக்காகத்தான் அதுக்கு உண்டான எய்தே தவிர அதெல்லாம் வந்து பரம்பரா காரணமா இருக்குமே தவிர சாட்சாத் காரணமாக ஆகவே ஆகாது. ஞானத்தினால மட்டும்தான் முக்தின்றத எடுத்து சொன்னாரு. அவரு எடுத்து சொன்னது மாத்திரம் இல்லாம அவரு இன்னொன்னு என்ன சொன்னாரு, இந்த கர்மாவும் சித்திக்கும் விரோதமே கிடையாது. அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட் ஆபரேஷன் தான். எங்கெல்லாம் அவித்யை இருக்கோ அங்கெல்லாம் தான் கர்மா இருக்கும். எங்கெல்லாம் கர்மா இருக்கோ அதெல்லாம் அவித்யன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னு அவிரோதிதையா கர்ம அப்படின்னு விரோதியே இல்லை கர்மா. ஏன்னாக்க யாரு கர்மாவை செய்ய போறான், யார் ஒருத்தன் தான் முழுமை அடையவில்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்குதான் ஒன்னு நாள ஒரு சகாயத்தினால ஒரு காரியம் நடக்கணும். ஆனால யார் யாரெல்லாம் இன்செக்யூர்டா இருக்கானோ அவன் தான் இந்த காரியத்தை பண்றான். ஏன் யாருடைய தெய்வம், யார் ஒருத்தன் நினைக்கிறானோ பின்னாடி நான் சரியா இருக்க மாட்டேன், எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயம் இருக்கிறவன் என்ன பண்றான், கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தைகளை பெற்றுக்கிறான். ஏன்னா எல்லாத்துக்கும் டிபெண்டன்ஸ். இவங்க எல்லாம் காப்பாற்றணும்னு அந்த எண்ணமே இல்லாத சன்னியாசிகள்லாம் அவங்களுக்கு பூர்ணமான நம்பிக்கை சிறப்பு இருக்கு. அந்த சாஸ்திரம் நம்மள நிச்சயமா காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எல்லாம் போறாங்க. இவங்க எல்லாம் ஏன் போகல அப்படின்னு சொன்னா வெள்ளை வயசு கட்டிட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாம் போகல. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் அந்த செக்யூரிட்டி வரல. நம்ம தான் ஃபுல்லுன்னு வேதம் அடிச்சு சொல்றது, நீதான் தத்து தோமசி நீதான் அந்த பிரம்மம், நீ அந்த பிரம்மத்தை மறைஞ்சிட்ட. எங்க கழுத்துல இருக்கிற மணியை தலையில வச்சுட்டு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கான். மணியை காணோம்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒருத்தர் உள்ள வந்தாரு, என்னத்தை தேடுறீங்கன்னு. சார் 2 நாளா வீடு முழுக்க தொடச்சி தேடிட்டேன் சார், மணியை காணும் சார் அப்படின்னா. ஐயோ உங்க தலையிலேயே இருக்க பாக்கலையா அப்படின்னு நான் சொன்னேன்னா, எப்படி கிடைக்கிறதோ அப்படி நீங்க அந்த பிரம்மமா தான் இருக்கீங்க. அந்த பிரம்ம நீங்க இல்லைன்னு நினைச்சுண்டு நீங்களா உங்களை வந்து ஃபைனைட் அப்படின்னு நினைச்சுண்டு நீங்க இந்த கர்மாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இந்த கர்மாவானது ஒருபோதும் அந்த ஞானத்துக்கு உபகாரமா இருக்குமே தவிர மோட்சத்துக்கு உபகாரம் பண்றதுக்கு வழி இல்லப்பா. சாட்சாத்த மோட்சத்துக்கு உபகாரம் பண்றது அந்த ஆத்ம ஞானம் ஒண்ணுதான், அதுதான் மோட்சம் அப்படின்றத விவேக சூடாமணியில ரொம்ப அழகா ஆச்சாரியர் சொன்னார். வதந்து சாஸ்திராணி யஜந்து தேவான் குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாக ஆத்மைக்ய போதேன வினா விமுக்தி ந சித்யதி பிரம்ம சதாந்தரேதி அப்படின்னாரு. வதந்து சாஸ்திராணி, நிறைய சாஸ்திரங்கள்லாம் பேசுங்க நீங்க. தர்க்கம், வியாகரணம், மீமாம்சை, வேதாந்தம் எல்லாம் பேசலாம். ஆனா அந்த பேசுறதுனால உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னாக்க நிச்சயமா மோட்சம் கிடைக்காது.
உங்களுக்கு அதுக்கு வேண்டியதான உபகரணங்கள் மூலமாக உங்களுக்கு அந்த கரண சுத்தி வேணா ஏற்படலாமே தவிர மோட்சம் அதனால நடக்காது. எஜந்து தேவான், தேவர்களை எல்லாம் யாகம் பண்றாருல்ல, காத்தால எழுந்து ஒவ்வொன்றும் வாஜபேய யாகம்னு வாஜத்துக்கும் அன்னத்துக்கும் எல்லா கௌரவமான யாகங்கள் என்ன, இந்திரனுக்கு போற கொடுக்கக்கூடிய ஹபிஸ் என்ன, யமனுக்காக பண்ணக்கூடிய யாகம்னு அநேக யாகங்கள், அக்னிக்கு என்ன அக்னி ஸ்வாஹா, யமாய ஸ்வாஹா, சூர்யாய ஸ்வாஹான்னு அத்தனை ஹபிஸ் கொடுக்குறானே. அப்படி தேவர்களை எல்லாம் எழுதிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அதனுடைய ரிசல்ட் மேக்சிமம் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனா கீழே புண்ணிய அந்த சொர்க்கத்தில இருந்து திருப்பியும் நீங்க வந்துத்தான் ஆக வேண்டும். அதனால சாட்சாத் சாதனம் மோட்சத்துக்குன்னு சொன்னா ஞானம் தான்பா சாதனம்னு அதை சொல்றதுக்காக சொன்னார். குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாக. சார் நான் தேவதையை எப்பொழுதுமே பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார், நானே காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருப்பேன், நான் பெரிய பக்தன்னு. என்ன பூஜை பண்ணிட்டீங்க? எதையோ எதிர்பார்த்து தானே பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தானே பண்றீங்க, அது வேணும் இது வேணும், பையன் பரிசுக்கு போகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், இஎம்ஐ குறையணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கலாம்னு அப்படிதான் பண்றாமே தவிர யாராவது செல்ஃப்லெஸ்ஸா யாராவது பண்றானான்னு பார்த்தான்னாக்க இல்ல, யாருமே பண்ற. எல்லா கர்மாவுக்கும் பின்னாடி ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு ஒரு சுயநலமும் இருக்கு. அந்த சுயநலம் இல்லாம யாராவது ஒரு காரியம் என்ன பண்றான்னாக்க ஆனால் பண்ண இப்படிப்பட்ட ஒரு ஆளால் அந்த மோட்சத்தை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் சந்தேகமா தான் இருக்கு. அப்ப எப்படித்தான் அந்த மோட்சத்தை கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான்பா இருக்கு. ஆத்மைக்கிய போதேன, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்ற ஐக்கிய போதத்தினாலதான், அந்த ஞானத்தினால மட்டும்தான், தது சோமசி அப்படின்ற மகா வாக்கிய ஞானத்தினால மட்டும்தான் ஆத்மைக்க போதேன வினா முக்தி. அது இல்லாம இந்த மோட்சம் மோட்சம் நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோமா, எப்பொழுதும் இரவாமை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடலான சம்சாரத்தை தாண்டி அந்த பேரானந்தமான மோட்சத்தை அனுபவிக்க வேண்டுமே ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்று அறிந்ததை தவிர வேற ஒரு மார்க்கமும் அதுக்கு இல்லை. சித்தியதி பிரம்ம சதாந்தரேதி அப்படின்னாரு. அது என்ன சொல்றாருன்னா, நம்ம கர்மா பண்ணும்பொழுது மோபாத்த சமஸ்த துவாராசி பரமேஸ்வர பிரீத்தியம் ஆதிய பிரம்மணஹா திடீய பரார்த்தே அப்படின்னு சொல்றான். பிரம்மாவனுடைய வயசு 1000 யுகம் பிரம்மாவனுடைய ஒரு நாள். அவருக்கு இப்ப 51வது வயசுல இருக்கும். 1000 யுகம்னாக்கா என்ன அர்த்தம்ன்றத முதல்ல பார்த்துக்குவான். 4,32,000 வருஷம் கலியுகம். அந்த மாதிரி 17 லட்சம் வருஷங்கள். அதே மாதிரி 4 யுகங்கள் சேர்ந்ததுன்னா ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 1000 சதுர்யுகம்னாக்கா நீங்க கணக்கே போட முடியாது. அவ்வளோ கோடி வருஷங்கள் பிரம்மாவனுடைய வயசுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பிரம்மா இப்ப 52 வயசுல இருக்காரு. அப்படின்னா இந்த சத்தம் ஆரம்பிச்சதுல அந்த கணக்கு பண்ணி பாருங்க, மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வருஷங்கள் ஓடி இருக்கு. அப்படி இருக்கிற பிரம்மாவை 100 வருஷம் இருப்பானையானால் அவ்வளவு வருஷம் இருந்தாலும் ஞானத்தை தவிர வேற கர்மாவனால இந்த மோட்சம் கிட்டவே கிட்டாதுப்பான ஆச்சாரியார் அடிச்சு விவேக சூடாமணியில ஆத்மைக்கிய போதே நதினா விமுக்தி நசித்தியதி பிரம்ம சதாந்தரேதி. பிரம்மாவை 100 வருஷமா வாழ்ந்தா கூட இந்த ஆத்மைக்கிய போதம் இல்லாம இந்த ஆத்ம ஞானமானது மோட்சமானது நிச்சயமா கிடைக்க பெறாது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்காருன்னா அதனுடைய அவர் எந்த லெவலுக்கு அந்த ஞானத்தை வச்சிருக்காருன்றத பார்க்கணும். ஆத்ம ஞானம்ன்றது ஆனானப்பட்ட பிரம்மமா இருந்தாலும் கூட வரணும். அதுக்கு முன்னாடி அவர் சித்தஸ்ய சுத்தையே கர்மன் வஸ்து உபலப்தையே வஸ்து சித்தி விசாரேன, விசாரத்தினாலதான் அந்த வஸ்து சித்திக்கும். உங்களுக்கு மோட்சன்ற வஸ்து சித்திக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி பிரம்ம அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னாரா சூத்திரபாஷ்யத்துல. ஆகையினால பிரம்ம இந்த உலகம் கர்மாவன கர்மனா மோட்சா அலப்யா. ஆனா கர்மசிதோ லோகா சீயதே ஏவம் அமுத்திர புண்ணியசிதோ லோகா அப்படி சீயதே அப்படின்னு வேதாந்தம் படிச்சதுனால இந்த கர்மாவனால வராதுப்பா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு மோட்சத்துக்கு, அது என்ன பிரம்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூத்திர பாஷ்யம் ஆரம்ப சூத்திரமே அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கார். அதனால அவர் என்ன சொல்ற, வஸ்து சித்தின்றது இந்த பிரம்ம ஆத்ம ஞானத்தினாலதான், ஆத்ம ஞானம் என்ற ஒன்று விசாரத்தினாலதான் வரும்.
கர்ம கோடி விதி. நீங்க கோடி கோடியா கர்மா பண்ணுங்க, பண்ணா கூட எது வேணாலும் கிடைக்கும். ஆனா மோட்சத்தை மாத்திரம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன அந்த கர்ண சித்தி கிடைக்கும், உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் கிடைக்கும். ஆனா மோட்சம் வேணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஞானம் ஒண்ணுதான். ஞானாதேவது கைவல்யம் நிச்சாயத்தன் மிருத்தி முகாத்திர முச்சதே அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்றது. ஞானத்தினாலதான் இது என்னன்னா தத் பிரம்மா தத் விஜிஜாசத்வ அப்படின்னு எதிர்வு எல்லா உபனிஷம் எந்த உபனிஷத்தை எடுத்தாலும் ஞானத்தினாலதான் அப்படின்னு சொல்றதுனால ஞானத்தினாலதான் உபரிக்கணும் அப்படின்னு. அப்ப எதனால கர்மா பண்றோம்? எல்லாருக்கும் இது தெரியுது, இருந்தாலும் பண்றோம்னாக்க எல்லாரும் நீதான் பிரம்மன்னு எவ்வளவுதான் நமக்கு அட்வைஸ் பண்ணா கூட நம்ம எடுத்துக்க மாட்டேன்றோம். அகம் பரிச்சின்னஹா, நான் ரொம்ப சின்னவன், ஒரு லிமிட்டட் அப்படின்ற அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் நமக்கு வந்துருக்கு. நீங்க எவ்வளவுதான் ஆச்சாரியன் எடுத்து சொன்னாலும் நீதான் பிரம்மம், நீ எதை தொலைச்சிட்டியோ அதை தேடிட்டு இருக்க, உங்ககிட்டயே இருக்காது. அது இல்லாம நீ எங்க தேடினாலும் கிடைக்குது. நீதான் அந்த சாமி கரைஞ்சாயத்துல நீ வச்சுட்டு இருக்கிற மாலையை விட்டுட்டியே, அது உண்டுதான் சொன்ன மாதிரி நீதான் பிரம்மம். இப்போ அத்தியாசத்தினால நான் இன்னார், நான் ராஜகோபால், நான் இந்த தேகத்துல இருக்கேன், நான் இந்த படிச்சிருக்கேன், நான் இந்த மனத்தோட ஐடென்டிஃபை பண்றேன், இந்த புத்தியோட ஐடென்டிஃபை பண்றேன், இந்த உடம்போட ஐடென்டிஃபை பண்றேன்னு தவிர நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மா, நீதான் அது அப்படின்னு நமக்கு பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரைய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபகான்னு பார்த்தோம் நம்ம தத்துவபோதத்துல. நீதான் அந்த பிரம்மா, நீதான் அந்த ஆத்மான்னு எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன்ன்றது நமக்கு இருக்கு. அந்த லிமிட்டேட் அந்த பரிசீலனை வர்றதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு இன்செக்யூரிட்டி வந்துச்சு. இன்செக்யூரிட்டி வந்ததுனால என்ன ஆச்சு, எனக்கு எல்லாருடைய தெய்வம் தேவைப்படுறது. கடவுளுடைய தெய்வம் தேவை, குருவனுடைய தெய்வம் தேவை, பையனுடைய தெய்வம் தேவை, பொண்டாட்டியினுடைய தெய்வம் வேற, அப்பாவுடைய தெய்வம் வேற, பிள்ளையனுடைய தெய்வம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் ஒண்ணு வந்துச்சு. இந்த லிமிட்டேஷன் இல்லைன்னு எல்லா சாஸ்திரமும் எல்லா பெரியவானும் சொன்னாலும் நமக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்னாக்க அந்த அஜானத்தினால அந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் வந்துடுச்சு. எதனால இந்த சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் வந்தது அப்படின்னா என்னுடைய அறியாமையினால. ஏன் எவ்வளவுதான் சொன்னாலும் என்னுடைய மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷமா சம்ஸ்காரம் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப நாளா போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, எத்தனையோ கோடி ஜென்மாவா எனக்கு இந்த உடம்பு நான், இந்த மனசு நான், இப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. இப்ப திடீர்னு வேதாந்தத்துல நீ இந்த உடம்போட சம்பந்தப்படாத, நீ இந்த புத்தியோட சம்பந்தப்படாதன்னு ஒரு தடவை ஒரு டீச்சிங் சொல்லியாச்சுன்னா அது என்னால புரியறதுக்கு முடியல. ஆனா பிரயத்தனம் பண்ணிட்டே தான் இருக்கணும். இதனால என்ன தெரியுது, இதெல்லாம் லாஜிக்கலா தான் இருக்கு. எனக்கு வேண்டியது ஆனந்தம். எப்படிப்பட்ட ஆனந்தம்? என்னைக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் எனக்கு வேணும். ஐ do not want to be bitten by a snake on 25th of September. ஒத்துப்போமா? இல்ல சார் 25ஆம் தேதி உங்களுக்கு பாம்பு கடிச்சதுன்னா பரவாயில்லையானா, அதெல்லாம் வேணாம் சார், இப்பதான் சார் பையன் வந்திருக்குன்றேன். சரி, உங்க பையன் வந்திருக்குன்னு பையன் எவ்வளவு நாள், ஒரு 10 வருஷத்துல செட்டில் ஆயிடுவானா பையன்? சரி, ஒரு 10 வருஷம் பொறுத்து அன்னைக்கு வரட்டமா, அன்னைக்கு நீங்க பாம்பு கடிச்சு செத்து போயீங்கன்னு ஒத்துப்பேனா? அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி இல்ல சார் இப்பதான் சார் கல்யாணம் இருக்கு, ஒரு குழந்தைய போச்சுட்டானா அதை பார்த்துட்டுன்னு அப்படியே நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கோம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய ஆசைகள் அழிவில்லாத ஆசை, இன்ஃபினிட் ஹாப்பினஸ் ஐ ரிக்வயர். எனக்கு இன்ஃபினிட்டா ஆனந்தம் வேணும். ஆனா நான் ஃபைனைட்டான கர்மாவனால அதை அடையணும்னா அது யாராலையும் முடியும். கிருதகம் தது அனித்யன்ற ஒரு ரூலை மாற்றவே முடியாது யாராலையும். யார் வந்தாலும் அதே ரூல் தான். எது செய்யப்பட்டதோ அது அனித்தியம். ஞானம் ஒண்ணுதான் நித்தியமான மோட்சத்தை கொடுக்க முடியும்ன்றதுனால இந்த அனித்தியமான கர்மாவனால ஒருபோதும் அந்த ஞானத்தை பெற முடியாது. ஆனா கர்மாவனால அந்த கர்ம சித்தியை பெற முடியும். பக்தியினாலையும் உபாசனையினாலும் அந்த கர்ம நைச்சல்யத்தையும் பெற முடிச்சு அந்த ஞானம் எனக்கு கிடைக்கப்படும். அதுக்கு அந்த அம்பாலும் அந்த பரமசிவனும் எனக்கு உதவி செய்வார்கள்ன்ற அளவுலதான் அவளாலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர நேர எனக்கு மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி ஞானம் தான் காரணம் அப்படின்றது சொன்னாரு. பரிச்சின்ன இவ அஜ்ஞானாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நான் பரிச்சின்னேன் அப்படின்னு ஒரு நாலேஜ் எனக்கு வந்ததுதான் காரணம். இந்த நான் பரிச்சின்னன்ற ஒரு காரணம் எனக்கு ஏன் வந்தது, ஒரு எண்ணம் வந்தது, அஜ்ஞானத்தினால வந்தது. அஜ்ஞானம் தான் எனக்கு போயிருந்ததுன்னா எனக்கு வந்திருக்காது. எனக்கு அஜ்ஞானத்தினால நான் ரொம்ப சின்னவன் நானே நினைச்சுட்டேன். நான் சின்னவன் சொன்னதுனால என்ன ஆச்சு, பரிச்சின்ன இவ அஜ்ஞானாத் தன்னாசே சதி கேவலஹா. சத்து நாசே சதி. சத்து அப்படின்னா இந்த இடத்துல அஜ்ஞானம்.
பரிச்சின்னம் உங்களுடைய அஜானத்தினாலதான் நீங்கள் பரிச்சின்னம். அந்த அறியாமையை போச்சுட்டானாக்க உங்களுக்கு சரியா போயிடும். அந்த அறியாமையை நீக்கினா தன் நாசே சதி தத்து அப்படின்னாக்க இந்த இடத்துல அஜானம். அஜான நாசே சதி கேவலஹா அத்வயா பிரம்மபாவா. கேவலஹா, கேவலஹான தமிழ்ல சம்ஸ்கிருத கேவலான ஒன்றாக இருக்கும் இரண்டற்ற நிலை. இரண்டாவதுன்னு ஒரு பொருளை நான் ஒத்துட்டேனே ஆனால் அது பெருசு, அது சின்னது, அது நல்லது, அது கெட்டது, அதுக்கு உயரம், அது குள்ளம், அது பணக்காரன், அது ஏழன், எல்லா பிரச்சனையும் வந்தது. விதியாத்வை பயம் பவதி. ரெண்டாவதுன்னு ஒண்ணு வந்ததுனால பயம் வந்துடும். பயம் வந்துருச்சுன்னாக்க ஒரு ஈகோ வரும். நான் ஒண்ணு பெரியவன்னு சொல்லுவேன், இல்லை அவரை பார்த்தா நான் வெட்டப்படுவேன். ஐயோ எனக்கு பயம் வந்துடும் அவரை பார்த்தான்னாக்கா, இவ்வளவு பெரிய அவர் எதிர்க்க நான் உட்கார்றது எப்படி அப்படின்னு. ரெண்டாவதுன்ற பொருள் இருந்ததே ஆனால் இதெல்லாம் வரும். ரெண்டாவதற்ற பொருள் ஒரு நிலைமை வந்ததே ஆனால் அப்போதான் உன்னுடைய அறியாமை போகும். அதுதான் ஞானியினுடைய நிலை. அதுதான் கேவலஹா அப்படின்னு பிரம்மபாவா. அதுதான் கேவலமாயம். அந்த சமயத்துல எப்படி ஸ்வயம் பிரகாச தேசி ஆத்மா மேகாபாயே அம்சுமாஞ்சித. அப்பொழுது இந்த அஜானம் போன உடனே நீங்கள் யாருன்றத நன்னா விசாரம் பண்ணிட்டே இருந்தா நிச்சயமாக ஒரு நாள் அந்த ஆத்மாவே உங்களுக்கு நீங்கள் தான் அதுன்ற ஸ்வயம் பிரகாசித்து நீங்களே அந்த பிரம்மமாகவே நிச்சயமாக பிரகாசிக்கப்படுவீர்கள். அந்த பிரம்மம் உங்களை பிரகாசிக்கப்படுத்தும். எப்படி அந்த ஆத்மா உங்களுக்கு நிச்சயமா தெரியும். எப்படின்னா அதுக்கு பிரயத்தனம் பண்ணா. அதுக்கு என்ன பிரயத்தனம் பண்ணா? கர்மா பண்ணா பண்ண முடியுமான்னா அது முடியாது. பௌன புண்ணிய சிரவணம் புரியாது அப்படின்னா ரமண மனன நிதித்தியாசனம் தான் அதுக்கு இருக்கிற ஒரே வழி. எனக்கோ பிரம்மஜானம் இல்லைன்னாக்க மோட்சம் கிடைக்காது. பிரம்மஜானம் கிடைக்கணும்னாக்க இருக்கிற ஒரே வழி வேதாந்தம். அது எப்படி பண்ணணும்? சிரவண மன்னன நிதித்தியாசனம் பண்ணணும். சிரவண மன்னன நிதித்தியாசனத்தை விட்டா வேற வழியே கிடையாது. அந்நிய பந்தா வித்யதே அயனாயன்னு வேதமே சொல்றது. வேற பந்தா இல்லை. வேற ஏதாவது வழி இருக்குமே ஆனால் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன். இருக்கிறது ஒரே வழிதான். இது ஒன்னே டிராபிக். வேதாந்தம் படிக்காதான் முக்தி. முக்தி இல்லைன்னா வேதாந்தம் இல்லைன்னா முக்தி கிடையாது. அவ்வளவுதான் உங்களுக்கு. பாக்கி வேணான்னா இன்னொரு தடவை பிறப்போம். இன்னொரு தடவை அம்மாவனுடைய வயிற்றுல போகாம இருக்கணும்னாக்க ஒரே ஒரு வழி வேதாந்தத்தினால அடையக்கூடிய முக்தி ஒண்ணுதான். அது தானக்கு தானே காமிச்சு கொடுக்கிறது. அந்த ஸ்வயம் பிரகாச தேசி ஆத்மா. அது எப்படி புரியலையே அப்படின்னாக்க ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள். மேகோபாயே அம்சுமானிவ. சூரியன் நல்லா பிரகாசிச்சுட்டு இருக்கும் போது மேகங்கள் வருது. மேகங்கள் வந்தோட மூடிட்டு அந்த ஆகாசம் எவ்வளவு பெரிய பிரகாசம். அது சூரிய பிரகாசம். அதை போய் ஒண்ணு மூடுறதுன்னா அதை விட பெரிய ஒரு மேட்டரா இருக்கணுமேன்னா இல்ல. சாதாரண ஒரு மேகம் அங்கேருந்து அந்த காத்துல அடைச்சின்னு வந்து அந்த சூரிய ஒளிய மறைச்சிருச்சு. ஆமா என்ன சூரியனே இன்னைக்கு இல்ல, பகவான் அருளே பண்ணல, இன்னைக்கு ஃபுல்லா ஒரே மேகமூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஆச்சு. பெருசா பலவாழ்த்தமா ஒரு காத்து ஒண்ணு வந்தது. அந்த மேகம் போயிடுச்சு. அங்க போன உடனே திருப்பியும் அந்த சூரியன் ஜோதியா. இந்த மேகத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கா? மேகம் வெறும போச்சு. அது காத்தடிச்சது, மேகம் போச்சு. ஆனா அங்க பிரகாசம் எது வந்தது? சூரிய பிரகாசம் நமக்கு நல்லா ஸ்பஷ்டமா தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி சூரிய பிரகாசம் இல்லாம இருந்தாரா? இல்ல இதுக்கப்புறம் அவருடைய பிரகாசம் ஏதாவது குறைய போறதா? பூஜ்யமானம் மஜல பிரவிஷ்டம்னு ஒரு சமுத்திரம் இருக்குன்னா சமுத்திரத்துல இருந்து கொஞ்சம் ஜலத்தை எடுத்தா அது குறைய போறதா? நீங்க ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் அதுல சேர்த்தீங்கன்னா அது பண்ணுறதா? அப்படின்னா ஒரு புல்னஸ் இருக்கு அந்த சூரியனுக்கு. அப்படிப்பட்ட அந்த புல்னஸை இந்த மேகமானது எங்கேயாவது குறைக்குதா? அது குறைக்க முடியுமா? என்ன அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆத்மாவானது ஃபுல்லா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே அப்படின்னு பூர்ணமா இருக்கக்கூடிய நான் நானே என்னுடைய அறியாமையினால பரிச்சின்ன நான் லிமிட்டட்னு நான் நினைச்சிருந்தேன். இன்செக்யூர்டு நினைச்சிருந்தேன். இப்ப என்ன ஆச்சு? எல்லா ப்ராப்ளமும் வந்தது. இப்ப இந்த இன்செக்யூரிட்டின்ற அறியாமையை எது போக்கடிக்கும்? ஞானம் தான் போக்கடிக்கும் இல்லையா? அதுக்கு எதுவுமே போக்கடிக்க முடியாது. இருட்டை போக்கடிக்கணும்னா வெளிச்சம் ஒண்ணுதான் போக்கடிக்கும். விருத்தஸ்வ யுஷ்மதஸ்தத் பிரத்யேகோச்சரையோகோ விதிவிசீனோகோ தம பிரகாசவத்து விருத்த சுபாவையோகோ அப்படின்னாரு. இந்த அத்தியாசம் போகணும்னாக்க எப்படி போகும்? இருட்டை போக்கடிக்கணும்னா நான் என்னதான் பக்கெட்டா அதை பெருக்கி தள்ளினாலும் பெரிய ஆர்மியை கூப்பிட்டு எல்லாரும் வாங்க எங்காத்துல ஃபுல்லா இருக்கு, அதை எப்படியாவது கிளீன் பண்ணுங்கன்னா எடுக்க முடியுமா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரே ஒரு வெடிக்குச்சி வீச்சாதான் போகும் அது. அதே மாதிரி எப்படி இருட்டு போறதுக்கு வெளிச்சம் ஒண்ணுதான் வழியோ அதே மாதிரி என்னுடைய அறியாமை போகணும்னாக்க ஞானம் ஒண்ணுதான் வழி. அறியாமையினால வந்த கர்மா அநேகமா போச்சு. ஆனா இந்த கர்மா எல்லாம் போன கர்மாவனால எதையும் அடைய முடியாதுன்னா என்னதான் வழி?
இந்த அறியாமை போனோம். அறியாமை போனோம்னா என்ன பண்ண, ஞானத்தினாலதான் போனோம். எந்த ஞானத்தினால போகணும் அப்படின்னு சொன்னா ஆத்மீக போதத்தினாலதான் போகணும் அப்படின்னு முதல்லயே சொல்லியிருக்காரு. அந்த ஆத்மீக வந்தனா தன்னுடைய ஆத்மா தாக்குள்ளேயே பிரகாசிக்கிறது. யாரு கேட்டா நீங்க உயிரோட இருக்கியான்னு கேட்டா கேட்டு சொல்றேன்னு சொல்றோமா? உங்களுடைய சட்டில எவ்வளவு பட்டன் இருக்குன்னா பார்த்து சொல்றேன். நீங்க உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னா கேட்டு சொல்றேன். உங்க காலத்துல எவ்வளவு பணம் வச்சிருங்க மாமியை கேட்டு சொல்றேன். எவ்வளவு டம்ளர் இருக்கும் உங்க காலத்துல கேட்டு எல்லாம் ஒரு பிரமாணம் வேணும் நமக்கு, ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லிதான். ஆனா ஒரே ஒரு விஷயம், எந்த பிரமாணத்தையும் எதிர்பார்க்காமயே நீங்க சொல்றது அறிவாலை அப்படின்னு கேட்டேன். ரிக்ஷாக்காரனை போய் கேளுங்க, ராஜாவை போய் கேளுங்க, எல்லாரும் என்ன சொன்னா சயமாலை அப்படின்றான். யாரை கேட்டு சொன்னா? எந்த பிரமாணம் இல்ல, ஸ்வயம் பிரகாசம் ஒண்ணு இருக்கு. நீங்க கனவுல பாத்தீங்களே, நான் ஓடினேன், எனக்கு பின்னாடி ஒரு மலையை சிருஷ்டிச்சேன், அந்த மலையில ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்த, ராணியோட போனேன், ஒரு குதிரை வண்டியை சிருஷ்டிச்சேன், எல்லாம் எந்த லைட்ல பார்த்தேன் நானு? எல்லாம் பார்த்துட்டு கதல் ஆமா நான் பார்த்தேனே, இப்ப கனவு வந்தது ரொம்ப நல்லா இருக்குது, அம்பால போய் துடிச்சா மாதிரி பார்த்தேனே அப்படின்னா எந்த லைட்ல பார்த்தனே? அதுதான் ஸ்வயம் பிரகாசம். அந்த ஜோதி ஸ்வயம் பிரகாசத்தே ஆத்மா. அந்த பிரகாசத்துலதான் எல்லா காரியங்களும் நடக்கிறதுன்றத தெரியப்படுத்துறது தான் அந்த செல்ஃப் எஃபிஷியன்ட் நாலேஜ். சத்யபாசா சர்வநிதம் பவதி பாதி ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குட்வயமக்னி தமேவ பாந்தமனுவாதி சர்வம் சத்யபாசா சர்வநிதம் விபாதின்னு கற்பூரார்த்தி காஞ்சி போய் சொல்றோமா? அந்த லைட் இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் கண்ணுக்கு கண்ணா அவர் இருக்காரு, காதுக்கு காதா அவர் இருக்காரு, மூக்குக்கு மூக்கு அவர் இருக்காரு. அவர் இல்லைன்னா ரேடியோல குப்பை போட்டுருவாங்க. என்ன அப்படின்னா அந்த லைட் இருந்ததுனால இதெல்லாம் பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசம்னாக்கா இந்த லைட்டுல பிரகாசத்தை எடுத்துக்க கூடாது. நம்ம அந்த நாளைக்கு பிரகாசம் இருக்கு, சைத்தன்ய பிரகாசம். அந்த பிரகாசத்தினாலதான் என்னுடைய காது பிரகாசிக்கிறது, கண்ணு பிரகாசிக்கிறது. கண்ணு இந்த பிரகாசிச்சு உங்களை பார்க்க முடியாது, இந்த லைட்ல இதெல்லாம் பார்க்க முடியும். அந்த ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசத்தேகி ஆத்மா. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது என்னுடைய மேகா அபாயே, அந்த மேகம் வீழ்க்கப்பட்டது. ஆனால் அம்சுமான் இவ, அம்சுமான் நகை யாருன்னா சூரியன், அம்சுனா ரேஸ், ரேசை உடையவர் யாரு? சன் ரேசை உடையவர் தன். அதனால அம்சுமான் இவ மேகாபாயே அம்சுமான் இவன்னு 4வது ஸ்லோகத்தை பார்த்தோம். பரிச்சின்ன இவ அஜ்ஞானா, பரிச்சின்ன இவ, நான் உண்மையிலேயே பரிச்சின்ன இல்லை, என்ன போய் பரிச்சின்ன மாதிரி என்ன பார்த்துக்கிட்டேன். நான் எங்கும் நிறைந்த பரபிரம்மம், அங்கீகனாதபடி எங்கும் நிறைந்த பரபிரம்மமா நான் இருக்கேன். சர்வவியாபி நானு, சர்வகதா அப்படின்லாம் வேணும் சொல்றது. ஆனா என்ன நான் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கின்ற உடனே எல்லா ப்ராப்ளமும் எனக்கு வந்துருக்கு. நான் கர்மாவை பண்ணலாமா, எதை செய்தா எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பண்ணிருக்கு. அதனால பரிச்சின்ன இவ, எதனால இந்த பரிச்சின்ன வந்தது? அஜ்ஞானா தன்னாசேஷி. அந்த அஜ்ஞானம் போச்சுன்னா நீதான் புல் அப்படின்னு ஒரு தத்துவமசி வாக்கியத்துல உபதேசம் பண்ண. ஆனால் உங்களுக்கு தத்து சோமசி அப்படின்னு பிரஜானம் பிரம்மா அப்படின்னு ரிக்வேதத்துல ஒரு மகா வாக்கியம் இருக்கு. அது என்ன சொல்றதுன்னாக்க எல்லாமே அறிவு கட்சியா தான் இருக்கு உலகத்துல. உங்களுடைய சைத்தன்யம் அந்த ஆத்மாவும் அந்த அறிவு கட்சியை தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்றது பேர் மக்கன வாக்கியம்னு பேரு. இப்படி ஒரு வேதத்துல சொல்றது பிரஜானம் பிரம்மான்னு. எதிர் வேதத்துல என்ன சொல்றது? அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இது ஒரு அனுபவ வாக்கியம். எப்போ அந்த நாலேஜ் வந்ததுனால சொல்ல முடியும், இது அனுபவ வாக்கியம். உபதேச வாக்கியம், அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு குரு தத்து பிரம்மா, அந்த பிரம்ம நீயாகவே இருக்கிறாய். எந்த நீயாகவே இருக்கான்றத நம்ம விஸ்தாரமா பார்த்தேன். இந்த உடம்பா நான் இருக்க முடியாது, நான் அகங்காரத்தோட கூடின நானு, அவரோ அகங்காரம் இல்லாதவன். எனக்கோ என்னுடைய அறிவு, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரே நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். என்னுடைய அறிவு ரொம்ப சின்னது, அவருடைய அறிவோ எல்லாருடைய அக்கௌண்ட்டையும் அவர் வச்சுட்டு இருக்காரு. அவரும் நானும் எப்படி ஒன்னாகும் அப்படின்னு சொல்ற போது நம்ம நிறைய பார்த்தோம். லக்கண வாக்கியங்கள்லாம் பார்த்து எதெல்லாம் நீக்கணுமோ அதெல்லாம் நீக்கி, எதெல்லாம் கொல்லணுமோ அதை கொண்டு பாகத்தியாக லட்சணத்தினால அந்த தத்துன்ற சைத்தன்ய அம்சமோ தொம்முன்னு உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைத்தன்ய அம்சத்தினாலையும் தான் நீங்க 2 பேரும் ஒன்னே தவிர இந்த உபாதியை எல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா அது சரியா வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு உபதேசம் தத்துவமசி உபதேச வாக்கியம்னு பேருது. அது சாமவேதத்துல சொல்லிட்டு அது அகம் பிரம்மாஸ்மின்னு இவன் நல்லா புரிஞ்சுட்டான். தத்துவமசின்னு சொன்னா நானும் தத்துவமசின்னு சொல்ல முடியாது. நீங்க தத்துவமசின்னு சொன்னா நான் அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கணும். அப்பதானே தத்துவமசி. அது அனுபவத்துக்கு வரக்கூடிய வாக்கியம். இப்படி ஒரு வாக்கியம். அப்புறம் அயமாத்மா பிரம்மான சாட்சா்காரம். ஓஹோ, இந்த ஆத்மாதான் பிரம்மவா, எல்லாருக்கும் முன்னாடி இருக்கு பாருங்க. சுனிச்சாரு ஒரு
மகான் வந்தாரு, ஒரு குஷ்டரோகி வந்தாரு, ரெண்டு பேரையும் ஒன்னா கூப்பிட்டு அவளுக்கு கால அலம்பி அவ ரெண்டு பேரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணி கட்டி கழுவி அவளுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் எனக்கு ஞானம் வந்துருச்சுன்ற அர்த்தம். இப்போ அந்த பேதங்கள்லாம் தெரியுது. ஐயோ இவன் வந்து குஷ்டரோகி, இவர் குரு, இவர் வந்தா நான் நிறைய சொன்னா, இவன் வந்தா வாசலோட உட்கார வைக்கணும் அப்படின்ற அந்த பேத புத்தி இருக்கிற வரைக்கும் தத்துவமசி வேலை செய்யாது. தத்துவமசி எப்போ வேலை செய்யணும்னா எல்லாரையும் ஆத்மஸ்வரூபமாக நான் பார்த்தேனே ஆனால்தான் அந்த ஆத்ம ஞானம் வரும். அப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு தான் இந்த கேவலமான ஸ்வயம் பிரகாசத்தே ஆத்மா, அப்பதான் இந்த ஆத்மா பிரகாசிக்கப்படுகிறது அவனுக்கு. அப்படி இந்த மகா வாக்கியத்தினுடைய உபதேசங்களினாலதான் இந்த வேதாந்தமானது கிடைக்கிறது. இந்த ஒரு நாலேஜினால மட்டும்தான் மோட்சங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்போ படிச்சிடணும்னு சொல்றீங்க, அது எப்படி படிச்சிடணும் அப்படின்றத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி அடுத்ததுல சொல்றாரு. அஜ்ஞான கலுஷம் தீபம் ஞானாபியாசாத் நிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் நச்சேத் ஜலம் கதகரேனுவது. அஜ்ஞான கலுஷம் தீபம் ஞான அபியாசாத் நிர்மலம். இந்த ஜீவன் சொல்றவன் எப்படின்னா அஜானத்தினால அஜானத்தினால நான்ற ஒரு எண்ணம் வருதுனால என்ன அர்த்தம், நான் எங்கும் நிறைந்தவன்றது இல்லாம காத்தால தூங்கி நான் ராஜகோபால் எழுதும் போதே இக்னரன்ஸோடய ஆரம்பித்தேன். அதித்தியோட தான் காரண சரீரம் எனக்கு அதித்தியாச்சு, அந்த அதித்தியோட தான் நான் எழுதுவேன். எழுதுக்கும் போதே அஜ்ஞான கலுஷம். அஜ்ஞான கலுஷம்னா மலம், அஜானன்ற ஒரு மலத்துடன் கூடினவனாகவே இந்த ஜீவன் இருந்து கொண்டிருக்கிறான். அது எப்படி? ஞானாபியாசா நிர்மலம். அவன் நிர்மலமாக அவனை ஆக்க வேண்டுமே ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன? ஞானம் தான். ஞானத்தினுடைய அபியாசம். ஞானம் மாத்திரம் இருந்தா பாரு, எனக்கு கூட தான் இப்ப நான் சொல்லியாச்சு, நீங்க தான் பிரம்மன் சொல்லிட்டேன், நீங்க பார்த்து என்ன பார்த்து பிரம்மன் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் ஆகலையே. அபியாசம் பண்ணிதான் அதை கஞ்சேன். ஞான அபியாசம் இதை யோசிச்சு பார்க்கணும். இது எப்படி பாசிபிள்? எப்படி இந்த வேலை என்ன பார்த்து அப்படி சொல்லலாம்? நான் படுற கஷ்டம் இது தெரியுமா? என்ன பார்த்து போய் உனக்கு ஒரு குறையும் கிடையாது, நீதான் ஆனந்த ஸ்வரூபம் பண்றது. எங்காவது வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு. நான் நினைக்கிறது யாருமே கேட்க மாட்டேன்றான். என் பொண்ணு கேட்கல, என் பையன் கேட்கல, என் பொண்டாட்டி கேட்கல, எங்க அப்பா கேட்கல, என் பேச்ச கேட்கறது இல்லை. என்னை பார்த்து போய் நீதான் பிரம்மா, நீதான் ராஜான்னு சொன்னாக்கா அது எப்படி ஒத்துக்கிறது? அந்த வேடன் கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பையன், ஒரு ராஜாவுடைய பையன் வார் வந்துட்டு, எப்படியாவது அந்த ராஜாவுடைய பையனை காப்பாற்றணும்ன்றதுக்காக அந்த மந்திரி என்ன பண்ணிட்டாரு, ஒரு சேரியில ஒரு வேடுவர் வீட்டுல அந்த பையனை தூக்கி போட்டு, குழந்தைய தூக்கி போட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த குழந்தை அங்கேயே வேடுவனா வளர்ந்துட்டு இருந்தது. வந்தோடனே அது பாட்டுக்கு சேரியில உட்காந்துட்டு விளையாடிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாம் சண்டை கிட்ட எல்லாம் ஓப்பன் ஆன உடனே அந்த மந்திரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து, ஐயோ இது மாதிரி வாரிசு இல்லாம போட்டேன், இல்ல இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த பையனை அப்பவே நாங்க காப்பாத்திட்டோம் வாரல. அந்த பையனை கொண்டு போய் நாங்க ஒரு இடத்துல விட்டா, வா எனக்கு தெரியும் அங்க போய் தேடலாம்னு சொல்லி போனோம்னா, அந்த கிராமத்துல போய் அந்த இடச்சேரியில போய் அந்த பையனை கூப்பிட்டு, இவன் தான் அந்த பையன் ராஜகுமாரன் அப்படின்னு சொன்னோடனே அவனை போய் சொன்னாங்க, நீப்பா நீ வேடுவ பையன் இல்லப்பா, நீதான் மகாராஜா, இந்த ராஜ்யத்துக்கே நீதான் வான்னு உடனே கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு ஒத்துக்குமா அந்த நாளைக்கு? இல்லையே, நான் இந்த அம்மாவை எவ்வளவு அழகா எனக்கு சாப்பாடு போட்டிருந்தேன்னா, நான் இங்கதான் விளையாடிருந்தேன், நான் இங்கதான் உண்டிவில் விளையாடிருந்தேன், நான் இங்கதான் கிட்டி விளையாடிருந்தேன், எனக்கு இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அங்கெல்லாம் வந்து அவங்களோட எல்லாம் உட்கார்ந்து அரண்மனையெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போதனை பண்ணி, இல்லப்பா நீ வந்து பெரிய ராஜா, நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்தது கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணி, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த அன்பெல்லாம் உனக்கு போயிடாது, நீ வான்னு சொல்லி அபியாசத்தினாலதான் அவனை அந்த ராஜா வாய்க்கினாங்க. அந்த வேடுவன்ற கதையில இருக்கா மாதிரி நம்ம எல்லாம் பிரம்மன் தான் நேரம் சொன்னா நம்ம யாரும் ஒத்துக்க தயார் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஞான அபியாசம் வந்ததுனால இந்த அஜ்ஞான கலுஷமானது கொஞ்சம் கொஞ்சமா நீக்கப்படும். அப்போதான் நிர்மலம், விசேஷமாக நிர்மலமாக மலம் இல்லாததாக இந்த அஜ்ஞானம் போகும். கிருத்வா ஞானம் ஸ்வயம் நெஜ. இத பண்ணி அந்த ஞானமானது நீதான் பிரம்மம் அப்படின்ற அறிவை எனக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஞானமும் இருக்கிற பரியந்தம் நான் வேற அல்ல ஞானம் வேறன்ற அத்வைத்தம் போறது. ஆம் பிரம்மாஸ்தின்ற ஒரு விருத்தியும் இருக்கு, நானும் இருக்கேன்னா அப்ப ரெண்டு இருக்கு. பிரம்ம விருத்தி ஒண்ணு இருக்கு, ஆம் பிரம்மாஸ்தின்ற விருத்தி ஒண்ணு இருக்கு. எண்ணம் இருக்கு. என்னுடைய எண்ணம் எதுக்கு சேர்ந்தது? மனசுக்கு சேர்ந்தது. மனசும் இருக்கு, நானும் இருக்கு, ரெண்டாச்சு. அது எப்படி சார் தெரியும்? அப்படின்னாக்க இந்த ரெண்டும் சேர்த்து
ஒன்னா போய் கீழே இறங்கினான். எப்படி போகும் அப்படின்னா ஜலம் கதக ரே நுவத்து. கதக்கம் அப்படின்னா ஒரு நெட்டு, அது என்ன தேத்தாங்கோட்டை அப்படின்னு சொல்றது தமிழ்ல. கடுக்கா மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த தேத்தாங்கோட்டையை என்ன பண்ணோம், அந்த நாள்லாம் சொம்பு தண்ணியில போட்டு வச்சுதான் அந்த தேத்தாங்கோட்டையினுடைய சுபாவம் என்னன்னாக்கா அது எல்லா அழுக்கையும் பாக்டீரியாவும் அட்ராக்ட் பண்ணிட்டு அதுவும் தானே நாசமாயிடும், அப்படியே போய் கீழே செட்டில் ஆயிடும். இப்படி இந்த நான் தான் பிரம்மன்ற ஒரு அறிவும் வந்து அந்த அறிவும் நானும் எனக்கு இருக்கிற பேதத்தையும் போச்சு அது கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நான் நானாகவே பிரகாசிப்பேன் அப்படின்ற அர்த்தத்தை சொன்னார். இந்த இடத்துல கொஞ்சம் டெக்னிக்கலான மேட்டர் இருக்கிறதுனால விருத்தி வியாப்தி பல வியாப்தி அப்படின்னு ரெண்டு இருக்கு, அதையும் பார்க்கணும். இதுல இன்னொன்னு அஜானமான இவன் ஞான அபியாசம் அப்படின்னு சொல்ல. ஞான அபியாசம்ன்றது வந்து இவர் மாத்திரம் சொல்ல, எல்லா சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்கு. கீதையில அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அவனை உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மா அவசாதையே ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவரி புராத்மனஹா அப்படின்னு. நான் முன்னுக்கு வராததுக்கு காரணம் நான் தான். என்னுடைய நானே என்ன நினைச்சுட்டேன், சின்னவன் நினைச்சுட்டேன், நான் முன்னுக்கு வர முடியாது. நானே என்ன பெரியவன் நினைச்சுட்டாதான் நான் முன்னுக்கு வரணும்னாக்க ரெண்டுமே என் கையில இருக்கு. ஆகையினால ஞானத்தை நல்லா புடிச்சிட்டு நீ அபியாசத்துக்கு கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரு. சொன்னோடனே இவன் சொன்னா சஞ்சலம் மனக்கிருஷ்ணா, எனக்கு சஞ்சலமாச்ச மனசு, இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க சொல்லி கேட்கும் போது நல்லாதான் இருக்கு. கிளாஸ்ல கேட்கும் போது வெளியில போன உடனே அது போயிடுவேன் அப்படின்னா போகதான் போக. அதுக்கு என்ன வழின்னா அசம் ஜெயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் ஜலம். மனசுன்றது துர்நிகிரகம், அது மனோ நிகிரகா சமஹான் ஈஸியா படிச்சுட்டான். அது அவ்வளவு ஈஸியா கட்டுப்படுத்தி ஆகுமா? அது நம்ம சொல்றதை கேட்குமா? காத்தால 5 மணிக்கு எழுந்து போனாலே என் புத்தி நான் சொல்றதையே நான் கேட்க மாட்டேன்றேன். இப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதை என்னால முடியுமான்னா கஷ்டம் தான்பா. இல்லைன்னு சொல்லி துர்நிகிரகம் தான் மனசு, தலம் தான். மனம் ஒரு குரங்கு ஓடிட்டே தான் இருக்கும், இதையே நினைக்கின்றே தான் இருக்கும். அப்ப என்ன பண்ண அபியாசேனத்து கொண்டேயா, அபியாசத்துக்கு எடுத்துன்னு வாப்பா. டெய்லி நீ என்ன பண்ண சேனலைஸ் பண்ணு. காத்தால எழுந்தோடனே தூங்கி எழுந்துக்கிறது, இந்த டயத்துக்கு நான் குளிக்கிறது, இந்த டயத்துக்கு குளிக்கிறது, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் தர்மசாஸ்திரமா அழகா போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணாதான் மனசை. இவங்க போய் தனியா நீ உட்காந்து மெடிடேட் பண்ண மனசை கண்ட்ரோல் பண்ணா எனக்கா கண்ட்ரோல் பண்றது? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆபீஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் தான் நமக்கு தலையில வந்து உட்காரம், நம்பாத ப்ராப்ளம் தான் நிற்கும். அதனால இப்படி எல்லாம் பண்ணணும்னாக்கா என்ன பண்ணோம், சந்தியாவந்தனத்தை பண்ணு காத்தாலேயே பள்ளத்தை அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷம். ஏன்னா தர்மசாஸ்திர ரீதியா பண்ணிட்டு இருக்கானே. பண்ண உடனே விபூதிடு போய் குளிச்சுடு, குளிச்சிட்ட உடனே சந்தியாவந்தன் இருப்பாரு. சந்தியாவந்தன் உட்காந்து ஒரு ஆசனத்துல உட்காரு. வந்த உடனே ஜபத்தை பண்ணு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 பிராணாயாமம் பண்ணு. பிராணாயாமம் பண்ணா மனசு நிற்கும். மனசு நின்றுதேனால் அந்த ஜபம் நல்லா வேலை செய்யும். இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றது நம்ம ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சது. இப்ப இருக்கிற சைக்காலஜிஸ்ட் வேணா ராங் தீசிஸை சப்மிட் பண்ணி ராங்கா பண்ணலாம். அவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்து நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு பண்ணியிருக்காங்க. இது இப்படித்தான் மனசு சஞ்சலமா இருக்கும்போது அபியாசத்துக்கு எடுத்துட்டு வரணும். இப்படியே நீங்க உட்காந்து பண்ணிருந்தா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து பழக்க விட்டீங்கன்னு வச்சுங்க. 8 வயசுல அதோ ஆதித்யோ பிரம்மா பிரம்மை அகம் அஸ்மினி சின்ன வயசுல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான் அவனுக்கு 8 வயசுல. அவனுக்கு அப்ப புரியல, அது வெறும் மந்திரமாக சொன்னான். இந்த ஆதித்யனும் நானும் ஒன்னா, அதோ ஆதித்யோ பிரம்மா, இந்த ஆதித்யன் பிரம்மா, சூரியன் பிரம்மா, பிரம்மையில அகம் அஸ்மி, நானும் அந்த பிரம்மனும் ஒண்ணு அப்படின்னு சுற்றி விளையாட்டு போல சொல்லிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அபியாசத்துக்கு கொண்டு வந்து ஒரு 20 வயசு 21 வயசு ஆகுனா அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அது எப்படி சூரியன் பிரம்மா, நான் பிரம்மனா, அதுவும் அப்படி ஒன்னாகும் அப்படின்னு அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சாங்க, ஓஹோ இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்னா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குமோ, அது எப்படி இருக்கும் அப்படின்ற விசாரம் வந்து எப்படி அந்த மனசை ட்ரெயின் பண்ணி அப்படியே அந்த அபியாசத்துக்கு எடுத்துன்னு வந்து விட்டுறது. இதுதான் அபியாசம். அபியாசனத்து கவுண்டையா வைராக்கியத்தை கிரகிக்கிறது. இந்த ஆசை இருக்கிறவனுக்கு இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா ஆசை இருக்கிறவனுக்கு அதுலதான் புத்தி போகுமே தவிர இதை தெரிஞ்சுக்கணும்ன்றது புக்கு காத்தால போலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, டிவி வாங்கலாமா, அப்படி வாங்கலாமான்னு நினைச்சிட்டு இருந்தா அவனுக்கு வர. ஸோ ஆசையை குறைச்சிட்டே இருக்கணும். ஆசையை குறைக்கணும்னா என்ன பண்ணோம், அவனுக்கு அதுவும் பழக்கப்படுத்திட்டே இருக்கலாம். அதை சாதத்தை வேஸ்ட் பண்ணாத, அன்னத்தை வேஸ்ட் பண்ணாத. அன்னத்தை வேஸ்ட் பண்றதுனால ஒன்றும் ஆயிடாது, நம்ம பண்ற செலவுக்கு நம்ம பண்ண முடியும். ஆனா அப்படியே கற்றுத்தரான் அம்மா அப்பா எல்லாம். அப்படியெல்லாம் கிடையாது, அன்னத்தை வேஸ்ட் பண்ணாத, இதை 4 பேருக்கு கொடுக்கலாம், வைக்காம சாப்பிடு, பாக்கி வைக்காம சாப்பிடு. சமைக்கும் போது ஒரு பொம்பளை பொண்ணு உனக்கு தெரியாதா, 4 பேர் சாப்பிட்டாலும் 4 பேருக்கு உண்டான அரிசி தானே எடுத்துக்கணும். நீ பாட்டுக்கு 6 பேர் அரிசி எடுத்துக்கணும், வாசல்ல கொட்டுறதா, நாளைக்கு பழைய சாப்பிட்றதா? எப்படி இப்படி எல்லாம் சின்ன 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 விஷயங்கள் மூலமாகவே வைராக்கியம்.
இந்த சின்ன விஷயங்கள் மூலமா அபியாசங்கள் எல்லாம் இடத்துல வந்து இப்படிதான் பழக்கணும். இதுதான் ஞான அபியாசாது. இந்த ஞான அபியாசத்தினாலதான் நிர்மலம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அஜ்ஞான கலுஷமானது நீங்கும். எப்படின்னா ஆச்சாரியார் பாஷ்யத்துல தண்டுலத்து யதா கர்ம, எது வரைக்கும் சார் நான் இந்த மாதிரி பண்ணி அபியாசம் பண்ணிட்டே இருக்கிறது, நான் பாட்டுக்கு நானே 30 வருஷமா அதை படிச்சுட்டு தான் இருக்கேன் வேதாந்தத்தை, எவ்வளவு நாள் தான் கேட்டுட்டே இருக்கிறதுன்னா அது ஒண்ணும் இல்லை. நீ எவ்வளவு நேரம் தண்டுலத்தை எப்படி பிரிப்ப, அரிசி வர வரைக்கும் பிரிப்ப, உனக்கு ஞானம் வர வரைக்கும் நீ பண்ணிட்டு இருக்க போற, வந்துட்டுன்னா அதை நிறுத்த போற. சரி இல்லைன்னா அது 1 நிமிஷம் சார்னா அது இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா ஏதா தாமிரஸ்ய காலிமா, ஒரு செப்பு பாத்திரம் இருக்கு, நம்ம அதெல்லாம் என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு, வெங்கல பாத்திரம்னா என்ன ஆகும் உங்களுக்கு, 4 இடையில எல்லாம் பண்ணலாம். அதை போய் நீங்க தேய்க்க நீங்க மண்ணை போட்டு அதை போட்டு கையை போட்டு நல்லா தேய்ச்ச உடனே அது நல்லா தெரிக்கும். எது வரைக்கும் தேய்க்க போறீங்க, அது தெரிக்கிற வரைக்கும் தேய்க்க போறீங்க. திருப்பி வந்துட்டுன்னா தேய்க்கிறத நிறுத்த போறீங்க. அதே மாதிரி தானே இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்க, ஒவ்வொரு நம்ம ஆத்ம ஞானம் வர கிணறு தோண்டிட்டே போயிட்டு இருக்கேன், என்ன பண்றேன், கரையை நோண்டிட்டே போயிட்டே இருக்கேன். எது வரைக்கும் நோண்ட போறீங்க, தண்ணி வர வரைக்கும். தண்ணி வந்துட்டுன்னா தோன்றது இல்லை. அதே மாதிரி நீங்க சாஸ்திரத்தினால பண்ண வேண்டிய காரியம் என்ன, இந்த அனாத்மாவை நீக்கிட்டே வாங்க. அஞ்ஞான கலுஷத்தை போக்கடித்து கொண்டே இருக்கு. அபியாசத்தினால போக்கிட்டே இருந்தா அந்த ஞானம் தானா வருது. ஸ்வயம் பிரகாசத்தே ஞானம். இப்படிப்பட்ட அந்த ஞானத்தினாலதான் அந்த அந்த அஜ்ஞானமானது நசிக்கிறது. எப்படி நசிக்கிறது அப்படின்னாக்க, எப்படி தேத்தாங்கொட்டையை போட்டா தண்ணியில அந்த தேத்தாங்கொட்டை எல்லா மலத்தையும் நீக்கிட்டு தானும் ஒடுங்கிறதோ அதே மாதிரி இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானமும் உங்களுக்கு அதே மாதிரியே அஜ்ஞானத்தை நீக்கிடும். அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலா ஒண்ணு பார்த்துருவோம். விருத்தி வியாப்தி பல வியாப்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய மனசுல ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விருத்தி எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் வருதுன்னாக்க, எண்ணுபவன் நான் இருக்கேன், எண்ணம் இருக்கு, எண்ணப்படுகிற பொருள் இருக்கு. இந்த 3 பேதங்கள் இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்சிங், எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு 3 இருக்கு. விருத்தின்னு இருக்கிறதுனால இது பிரச்சனை. இப்போ ஒரு பொருளை நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன், இது ஒரு கடம் அப்படின்ட்டு பாக்குறேன்னா என்ன பண்றேன்னாக்க, என்னுடைய விருத்தியானது அங்க போறது, கடத்துக்கிட்ட போறது. அந்த விருத்தி கூட என்ன போறதுன்னா, என்னுடைய மனசுல என்னுடைய சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கு, அந்த பிரதிபிம்பமும் போறது. இது அந்த பிரம்மத்தை மறைச்சுட்டு இந்த கடம் உட்கார்ந்து இருக்கு, நானும் பிரம்மத்தை மறைச்சுன்னு உட்கார்ந்து இருக்கேன். என்னுடைய அந்த கரணத்துல அந்த பிரம்மத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, அதனால நானும் சைத்தன்யமா இருக்கேன். நான் என்ன பார்த்தேன்னா ஆக்டிவ் பர்சன் நீங்க சொல்றீங்க, என்னங்க நான் ஐயோ பார்த்தா ஒரு ஓடுறாரு ஆக்டிவ்னா எப்படி ஆக்டிவ் எங்க தெரியுதுன்னா, அந்த சைத்தன்யம் என்னுடைய அந்த கரணத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிறதுனால நான் சைத்தன்யமா இருக்கேன். இப்படி இந்த சைத்தன்யம் அங்க போறது. அங்க போன உடனே என்ன ஆகுது, என்னுடைய விருத்தியானது இது என்னன்றது தெரியாத ஒரு அறிவை போக்கடிச்சிருக்கு. இது குடம் அப்படின்னு வந்து அஜ்ஞான நாசகம் அந்த விருத்தி பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இது குடம் அப்படின்ற அறிவு எனக்கு உண்டாச்சு. இந்த அறிவு அந்த சைத்தன்யம் என்னன்னு கூட தத்துவ ஒண்ணுனாலதான் அந்த ஞானம் வருது. அந்த ஞானமானது எப்படி வருது, இது குடம் என்ற அறிவு எனக்கு வந்தது. அதான் இப்படிதான் எல்லா பொருளையும் பார்க்கறோம். இப்போ ஒரு தடவை 2 + 2 4ன்றது எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அடுத்த தடவை நான் 4 பண்ணும்போது இந்த விருத்தி போகிறது இல்லை, வெறும் அந்த ஞானம் மாத்திரம் தான் எனக்கு வேலை செய்யும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே அந்த அஜ்ஞான நாட்டம் ஏற்பட்டுருக்கு. இப்படிதான் உலகத்துல நம்மளுடைய செய்திகள் தாக்கெல்லாம் இருக்கு. இதுக்கு சாதாரணமா விருத்தி வியாப்தின்னு டெக்னிக்கலா சொல்லலாம். விருத்தி வியாப்தின்னா நம்ம என்ன சொல்றது, என்னுடைய கண்ணானது அங்க போய் இந்த பொருளை பார்க்கறது, இது என்னதுன்னு தெரியல எனக்கு, என்னுடைய பார்வையானது இது என்னதுன்றத காமிச்சு கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த ஞானம் உண்டாது, இது குடம் என்ற ஒரு அறிவு எனக்கு வருது, என்னுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்னால வந்ததுனால இது குடம் என்ற அறிவு ஏற்பட்டது. இந்த மாதிரி பொருள்களுக்கெல்லாம் அழகா சொல்லலாம், வரலாம். ஆனா இந்த ஆத்ம ஞானத்துல வரும்போது அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு நாளைக்கு வரும்போது மாத்திரம் ஒரு பிரச்சனை வருது. இங்க இப்ப நான் படிச்சு இந்த வேதாந்தம் எல்லாம் படிச்சு நீதான் பிரம்மம் நீதான் பிரம்ம அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்ற ஒரு நாளைக்கு வருது. இப்போ இந்த அகம் பிரம்மா அஸ்மின்றது புத்தகத்துல இருந்து வந்த நாளைக்கு தான் நான் படிச்சு உண்டானதுதான். இதுவும் விருத்தி தான், என்னுடைய எண்ணம் தான். இப்போ நான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்றத படித்ததினால வந்த அறிவு தான் அது இல்லையா, அது ஒரு எண்ணம். நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவு வந்துருச்சு எனக்கு. இப்ப என்ன ஆச்சு, இந்த எண்ணமானது போய்
நான் இவ்வளவு நாள் ஜீவன் நினைச்சது தப்பு. நான் இப்போ பிரம்மன்றதுனால அந்த அறிவை இது நாசம் பண்ணணும், அஜானத்தை இது நாசம் பண்ணணும். அதுதானே. ஏன்னா இது எப்படி இது என்னன்னு தெரியல, இது குடம்ன்ற அறிவு வந்தா அதே மாதிரி பிரம்மத்தை நான் பார்க்க முடியாது. இப்ப எதெல்லாம் அனாத்மாவா இருக்கோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது. நான் தான் பிரம்மன்ற ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் இப்ப பிரம்மத்தை காமிச்சு கொடுக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா காமிச்சு கொடுக்க முடியாது. எப்படின்னு கேளுங்க. இது காமிக்கிறதுக்கு ஞானம் வரத்துக்கு காரணமா என்னுடைய சைத்தன்யம் இருந்தது பிரதிபிம்பமா இருக்கிறது. அந்த ஆத்மா என்கிட்ட பிம்பமா இருக்கு. இது எப்படி அதை காமிச்சு கொடுக்கும்? இதை காமிக்க லைட் இருக்கு. இந்த லைட்ல இதை பாக்குறேன், இதை பாக்குறேன், இதை பாக்குறேன், இதை படிக்கிறேன். இந்த லைட்டை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு டார்ச் லைட் தேவையா? இதெல்லாம் இந்த லைட்டு தேவை. அந்த லைட்டை பாக்குறதுக்கு இன்னொரு லைட்டு தேவையில்லை. அதே மாதிரி என்னுடைய ஆத்ம சைத்தன்யத்தினாலதான் இதெல்லாம் எனக்கு தெரியப்படும் பொழுது இதுவே போய் அஜானத்தை நாசம் பண்ணி திருப்பி என்ன பிரகாசிக்குமா? ஞானம் வருமா? என்னை பற்றிய பிரம்மத்தை ஞானத்தை கொடுக்குமா? கொடுக்க முடியும். ஏன்னா அதுவே பிம்பமா இருக்கிற காரணத்தினால இப்ப என்ன ஆச்சுன்னாங்க, இந்த அஜானமும் அந்த அஜானத்தினுடைய காரியமும் ரெண்டுமே நாசமாயிருக்காங்க. இல்லையா? பிரம்மாஸ்மி அறிவு ரொம்ப அவசியம். அகம் பிரம்மாஸ்மின்ற அறிவு தான் காரணம். ஆனா அதுல பலமாக இருக்கக்கூடிய நான் பிரம்மமா இருக்கிறேன்ற ஞானம் எனக்கு வராது. அந்த அஜானம் இருக்கும். அந்த அஜானம் இப்ப என்ன ஆச்சுன்னா பிரம்மமானோன்னு தானா நசிஞ்சு அங்க போயிடுறது. அந்த அர்த்தத்துலதான் உங்களுக்கு கதக்க ரேணு வந்து கதக்கம் அப்படின்னாக்கா அந்த நட்டு பேக்காங்கொட்டை, ரேணுனாக்கா பொடி அந்த பவுடர், கதக்க ரேணு வந்து அந்த கதக்கமானது அந்த கதக்க ரேணுவானது எப்படி அந்த மலத்தை எல்லாம் போச்சுச்சோ அப்படி எனக்கு இருக்கக்கூடிய அஜானமான நான் ஜீவன்ற இதை போக்கடிக்கிறது. எப்படி போக்கடிக்கிறதுனாக்க அஜானம் தன்னுடைய அதனுடைய காரியத்தையும் சேர்த்து போக்கடிக்கிறது. இந்த உடம்புல இந்த கட்டியெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க. நீங்க சாதாரண டாக்டர் இப்போ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் போகும், திருப்பி அதே இடத்துலயே வந்துடும். ஒரு நல்ல சர்ஜன் கிட்ட போய் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோம், அதை நல்லா வேரோட அதை ஆபரேஷன் பண்ணா திருப்பி வராது. அந்த மாதிரி இந்த அகம் பிரம்மாஸ்மின்றது என்ன, அஜானம் என்ன, அஜானத்தினுடைய காரியம் என்ன, அது ரெண்டுத்தையுமே நாசம் பண்ணிடும். எப்படி கேட்டாங்கோட்டையானது அந்த மலத்தை போட்டு தானும் மலமாக இருந்து கொண்டு அந்த அதுவும் கீழே போயிடுதோ, காணாமல் போயிடுதோ, அப்படி இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானமானது அஜானத்தையும் அஜான காரியமான அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடிய கர்மா முதலீடுகளை எல்லாமே நாசப்படுத்திட்டு அவனை நாசமாக்கிறது. இது மாதிரி இருக்காங்க. லோகத்துல பாத்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரியில எல்லாம் கேட்டலிஸ்ட் சொல்லணும். அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், அது சம்பந்தப்படுத்தாம அது உள்ள ஒரு காரியத்தை போக்கடிக்கும். அதுவும் இல்லை இந்த திருஷ்டாந்தத்துல. இது எப்படின்னாக்க அதுவே சேர்ந்து இருக்கு, அதுவே உள்ள போய் அதுவே இப்ப ஆக்டிவ் ஏஜென்டாவும் இருக்கு, அந்த காரியத்தை கேட்டலிஸ்டாவும் அந்த காரியத்தை பண்ணிருக்கு. அடிக்கவும் அடிக்கிறதுன்றது மாடர்ன் எக்ஸாம்பிள்ல இது சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு இந்த பெரியவங்கெல்லாம் இந்த சித்தர்கள்லாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அது எப்படி நான் தான் பிரம்மன்ற நாளைக்கு பிரம்மமாச்சு அதுவும் போயிடும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான எக்ஸாம்பிள். சாதாரணமா சபையில சொல்ல முடியாத எக்ஸாம்பிள், ஆனா ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸாம்பிள். எப்படின்னா இந்த பணத்தை அடிக்கிற வெட்டியான் என்ன பண்ணுவான்னா பணத்தை எரிப்பான். எரிச்சவனா அது இவ்வளவு நாள் பழகினதுனால அதுவும் எழுந்துடும். எழுந்தோடனே இவன் கையில ஒரு அந்த வெட்டியான் ஒரு கோல் வச்சுட்டு இருப்பான், ஒரு கப்பு வச்சுருப்பான். அதால போட்டு அடிப்பானா. அடிச்சவொடனே பண்ணோடனே எல்லாம் பசவம்னா அந்த கம்பையும் அது உள்ளே போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு தானும் நாசமாகும்னு சொல்றதுக்கு இதோ பெரியவர்கள்லாம் சொல்ற ஒரு எக்ஸாம்பிளா இப்படி சொல்லியிருக்கேன். சொல்லி இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு விருத்தியானது அஜானத்தை நாசம் பண்ணி தானும் அதுல இருந்து ஒடுங்கிறது அப்படின்னு சொல்லி கதக ரேணுவது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமா அடுத்த ஸ்லோகத்துல சம்சார ஸ்வப்ன துல்யோகி ராகத்வேஷாதி சங்குலா ஸ்வகாலே சத்யவத் பாதி பிரபோதே சதி அசத் பவேத் அப்படி படிக்கணும். பிரபோதே சத்திய சத் பவேத் படிக்கூடாது. பிரபோதே சதி முழிச்சுட்டு ஆனால் அது அசத்தா போயிடும். எப்படி இந்த சம்சாரமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க சொப்பன துல்லியமா இருக்கு. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையானது எப்படி இருக்குன்னாக்க சொப்பனம் மாதிரி இருக்கு. எப்படி அப்படின்னா
நம்ம ஒரு ட்ரீம் பார்க்கறோம். அந்த ட்ரீமர் என்ன பண்ணா, இப்ப நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன்னு வச்சுங்க, நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் போயிட்டே இருந்தோம் என்னுடைய கனவுல. எதிர்க்க ஒரு புலி வந்தது. புலி வந்த உடனே 2 பேரும் பயந்துன்னு ஓடினோம் அந்த புலியில இருந்து. அதுவா துறக்கிறது, நாங்களா திறந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு மலை வந்தது, அது ஒரு புகை வந்தது. அதனால டக்குன்னு அது மேல ஏறினோம். அந்த மலை மேல ஏறினா அந்த புகைக்குள்ள போனோம். அங்க ஒரு கல் இருந்தது, அதை தள்ளி வச்சோம். அதுக்கப்புறம் அந்த புலி கொஞ்ச நேரம் இருந்தது, அது பக்கம் போயிடுச்சு. இதெல்லாம் 11:40 நான் படுக்கும் போது, படுத்த டைம் 11:40. நான் எழுந்துக்கும் போது 11:42. இதுக்கு நடுவில் இந்த கனவை நான் பார்த்திருக்கேன். இந்த கனவை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது பாசிபிள்? நானே பார்த்தது 2 நிமிஷம். 11:40 தான் படுத்தேன். உட்கார்ந்தோடனே தூங்கலாம்னு நினைக்கும் போது இந்த கனவு வந்து, இந்த கனவு வந்தோடனே எழுந்துட்டேன். இப்போ எழுந்தோடனே இந்த கனவு உள்ள பாருங்க, நானு என் ஃப்ரெண்டு. யாரு கிரியேட் பண்ணது? நானு, என் ஃப்ரெண்டு. ரோடு, அந்த ரோட்ல ஒரு புலி வருது. அந்த புலி எங்களை பார்த்தது, நான் அந்த புலியை பார்த்தேன், என் ஃப்ரெண்டு அந்த புலியை பார்த்தேன். அதனாலதான் என் கூட அவன் ஓடினான். எவ்வளவு கிரியேட் பண்ண பாருங்க, அந்த இடத்த கிரியேட் பண்ண. அங்கேருந்து ஓடினேன், ரோடு கிரியேட் பண்ணேன். ஓடினதுக்கு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன், காலம் கிரியேட் பண்ணேன், டைம் இருந்தது. நாங்கதான் ஓடுவோம். இறக்கிறது, என்னுடைய இந்திரியங்கள்லாம் வேற கிரியேட் பண்ணிருக்கேன். இறக்கிறது, என் கண்ணு வேற பார்த்தேன். அங்கேருந்து ஓடினேன். ஓடினோன்னு மேலே ஏறினேன். எனக்கு பிராணன் வேற இருக்கு, மேலே ஏறும். உதாரண வாயிலாம் ஏதாச்சும் ஒர்க் பண்றது பாருங்க. மேலே ஏறினேன். என் ஃப்ரெண்டுக்கு கை கொடுத்தா அவனும் ஏறினான். ஏறினோடனே அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது இன்டெலிஜென்ஸ் வேற இருந்தது. இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நான் உள்ள போகணும்னு அந்த இன்டெலிஜென்ஸையும் யூஸ் பண்ணி உள்ள போனேன். அங்கிருந்து பலமும் இருக்கு, சரீர பலம் வேற. அதனால தள்ளி விட்டேன். அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அதை மூடினேன். அது பயந்து போயிடுச்சு. முழுவதும் நான் கிரியேட் பண்ணேன். அந்த ட்ரீமர்னுடைய ஆங்கிள் பாருங்க, இதெல்லாம் உண்மையா இல்லையா? அவன் ஓடினது எவ்வளவு கஷ்டப்பட்டான். அவன் ஃப்ரெண்டும் அதை பார்த்தான், அவனும் ஓடினான். எல்லாம் ஓடிச்சு, எல்லா விஷயமும் பிரமாந்து. என்ன மாதிரி சிருஷ்டி, என்ன ஈஸ்வர சிருஷ்டி. நான் பண்ண சிருஷ்டியை பாருங்க. என்ன லைட்டு தெரியுமா, அங்க எல்லாம் தெரிஞ்சுது. நான் பார்த்ததை அவன் பார்த்தான். நாங்க 2 பேரும் ஓடுறதா. அந்த புலி வேற, அந்த புலிக்கு வேற ஒரு இன்ஜினியம் கொடுத்தேன், அதுக்கு வேற ஒரு லைட்டு கொடுத்தேன். நானு எல்லாம் கிரியேட்டட் பேசி எல்லாம் போனோடனே இப்ப சிரிப்பு வந்தது. யோசிச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. நானாவது ஓடுறதாவது என் ஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொன்னா எப்படி பாசிபிள்? நினைக்கிறது என்ன அசட்டுத்தனமா இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப யாருக்கு அசட்டுத்தனம்? அது இந்த வேட்டருக்கு அசட்டுத்தனம். அந்த ட்ரீமர் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பாருங்க, தண்ணி கிடைக்காம 2 பேரும் ஓடினாங்க. பக்கத்திலேயே பூஜா நிறைய தண்ணி வச்சு நான் தூங்குறேன். இந்த தண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு அவனுக்கு. அந்த தண்ணி அவன் தண்ணிக்காக அப்படி அலைஞ்சான். இப்படின்னா இருக்குது, யோசிச்சு பாக்குறதுக்கே முடியல. அப்ப அந்த ட்ரீமர் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கான். இப்போ இந்த வேட்டருக்கு சிரிப்பா இருக்கு. அது எப்படி சார்? நான் 2 நிமிஷம், அவன் எப்படி சார் ஓடிடுவான்? இதெல்லாம் புல்பால் சார். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நடக்கவே முடியாதுன்னு. இதே கதை தான் நம்மளுடைய இப்போ நடக்கிற விவகாரம். இந்த ஸ்பேஸும் இந்த டைமும் ஞானம் வந்தவனுக்கு. அவன் என்னமா ஞானிச்சா, அவனுக்கு எது நமக்கு இருட்டோ அவனுக்கு அது பகல், அவனுக்கு எது பகலோ அது நமக்கு இருட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கான். ஞானிக்கு எல்லாம் நம்ம பண்ற காரியங்கள்லாம் அவனுக்கு தமாஷா இருக்கு. இன்னும் கூட இவன் ஓடிட்டு இருக்கான் பாரு, ஆபீஸ்ன்னு போயிட்டு 35 வருஷம் வேற சொல்லிக்கிறான். அவன் எது 1.5 நிமிஷம் கூட கிடையாது அப்படின்னு அவர் நம்மளை பாக்குறாரு. அந்த ஞானியினுடைய 3 திசைகள் இருக்கு. பிராதிபாசிக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு இருக்கு. இப்ப வியாவகாரிக தசையில பாத்தீங்கன்னாக்க இந்த பிராதிபாசிக சத்தியமா இருக்கக்கூடிய இந்த கனவானது இப்ப என்ன ஆச்சு, ரொம்ப சிரிப்பா இருக்கு. அது எப்படி சார் 2 நிமிஷத்துல அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சார் என்றான். அதேதான் பாரமார்த்திக திசையில போகும்போது இந்த விவகாரத்துல நம்மளை பார்த்து அவன் சிரிக்க போறான். நம்மளுடைய இதுலயே தயானந்த சுவாமி சொல்லுவாரு, ஒருத்தனை கொண்டு போய் நீங்க கொதிக்கிற தோசைக்கல்ல நிக்க வச்சீங்கன்னு வச்சீங்க, அவனுக்கு 1 நிமிஷம்ன்றது 1 நிமிஷமா பாருங்க, அவனுக்கு யுகமா தெரியும். அவனுக்கு நம்மளுக்குள்ளேயே இந்த கால பேதங்கள் இருக்கு. வெளியில நின்று இருக்கவனுக்கு 5 நிமிஷம்ன்றது சாதாரண. ஒரு தோசைக்கல்ல நிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு உங்க 5 நிமிஷமும் என்னுடைய 5 நிமிஷமும் ஒன்னா, உங்களுடைய தேசமும் ஒன்னா. இங்கேயே இவ்வளவு பேதம் தெரியுது நமக்கு. இன்னும் ஞானிக்கு வந்தாங்க நிச்சயமா இந்த காலங்கள் நம்மளுடைய பிஹேவியர்லாம் அவனுக்கு நிச்சயமா சிரிப்பா தான் இருக்க போகுது. அப்படின்றத வரை இந்த சம்சாரமானது சொப்ன துல்லியோகி. ஏன்னா ராகத்வேஷாதி சங்குலகா. இது நம்மளுடைய ராகத்வேஷங்கள்லாம் எதனால வந்தது? அஜ்ஞானம் வந்தது. சம்சாரத்துல ஈடுபட்டோம். சம்சாரத்துல ஈடுபட்டோன்னு அது வேணும் இது வேணும் ராகம் வந்தது. அது இது கிடைக்கலன்னாக்கா துவேஷம் வருது. இந்த ராகத்வேஷாதிகள்லாம் எப்படி வந்தது இந்த சம்சாரத்துல எனக்கு அப்படின்னாக்க சொப்பனம் மாதிரி இருக்குது. என்ன எப்போ போகும்? சொட்டாலே சத்தியவன் பாத்தி. இப்ப நான் என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு வித்யதே ஹிருதய கிரந்தி வித்யந்தே சர்வ சம்சயாகன்றது முண்டகோபலிகள். உங்களுடைய டவுட் எல்லாம் எப்போ போகும் தெரியுமா?
தப்பின் திருஷ்டே பராவரே. அவர் பிரம்மஞானம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் உங்களுக்கு தெரியும். இந்த டவுட் அது வரைக்கும் இருந்திருந்தானே எப்படி சார் இருக்கும், எப்படி எனக்கு இதோ புரியவே மாட்டேங்குது, இல்ல எப்படி சார் இது பொய்யா இருக்கும், எப்படி சார் இந்த உலகம் பொய்யா இருக்கும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன மாயை மாயன்னு சொன்னா எப்படி தானே என்னுடைய அனுபவிக்கிற காலத்துல உண்மையா தானே சார் இருக்கு. என்னது இப்ப பசிக்கிறது, இப்ப சாப்பிட்டேன், பசி அடங்கிட்டேன், டீ சாப்பிடணும் போல இருந்தது, டீ குடிச்சேனே, என்னுடைய டீ தலைவலி போச்சு, இதெல்லாம் உண்மையா நடக்கும்போது இது போய் கனவுன்னு எப்படி சார் சொல்றான்னு அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த ட்ரீமர் இருக்கானே, அந்த ட்ரீமருக்கும் இந்த தண்ணி யூஸ் ஆகல, அந்த தண்ணி தான் யூஸ் ஆச்சு. அதே மாதிரிதான் உனக்கு இந்த தண்ணி தான் யூஸ் ஆகும், அந்த தண்ணி யூஸ் ஆகாது. அவனுக்கு எப்படி சொப்பனம்ன்றது ஒரு நிலையோ அதே மாதிரிதான் இந்த ஜாகிரதைன்றதும் ஒரு நிலைப்பா. அப்படின்னு சத்தியமத்து அனுபவிக்கிற காலத்துல பாதி தோணிக்கிறது உங்களுக்கு. காலு அது இருக்கும்போது உண்மை மாதிரி இருக்கு. படிக்கிறேன்னா எல்லாம் உண்மையா தெரியுது. பிரபோதே சதி தூங்கி எழுதுன்ற உடனே அந்த சொப்பனம் என்னாச்சு, சதி அசத் பவே, அது அசத்தா போயிடுச்சு. பிரபோதே சதி முழிக்கின்றீர்களே ஆனால், அப்ப இங்கேயும் ஞானம் வந்தது ஆனால், நீங்க முழிக்கின்றீர்களே ஆனால் என்ன ஆகும், இந்த சத்தியமா எதை தோணுகிறதோ இதுவும் அசத்தியமா போயிடும். அசத் பவே அப்படின்னு முழு வேதாந்தத்தை ரொம்ப அழகா சம்சார स्वप्नतुल्योहि रागद्वेषादि संकुलः स्वकाले सत्यवत् भाति प्रबोधे सति असत् भवेत् அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை இன்னும் ஒரு தடவை பார்த்து அடுத்த திங்கட்கிழமை மேற்கொண்டு